ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேங்கிறாங்க, நீ நம்பிட்டு அலையிற. ஏன் கொசு எங்க உருவாகுது சொல்லு? கொசு எங்க உருவாகுது சொல்லு? கொசு எங்க உருவாகுது? அழுக்கு தண்ணியில உருவாகுது. தண்ணி ஏன் அங்க அழுக்காகுது? அங்கேயே தேங்கி இருப்பதால் அது அழுக்காகுது. அங்க கழிவு நீர் தேங்கி இருக்கும் போது அங்க கொசு முட்டையிடுது. அந்த முட்டையை ஒருத்தன் சாப்பிடுவான், அவனுக்கு உணவு. யாரு? தவக்கலை, அரட்டலை. அவன் பிடிச்சு முட்டையை சாப்பிட்டே இருப்பான். நீ இந்த கேடு கட்ட பிளீச்சிங் பவுடரை கொண்டு இந்த அரட்டலைக்கு அதுல போட்டு அவனை கொன்னுற, அவன் செத்துறான். கொசு முட்டையை விட்டு சுதந்திரமா பொறிச்சு பல லட்சக்கணக்கா வந்து உன்னை போடுது. அது டெங்குங்குது, அப்புறம் ஊதுறான் சங்கு, அதை நீ போய் சேர்ந்துடுற. இதான் நடந்துரு. டெங்குன்னு ஒரு போடு, அதுக்கப்புறம் சங்கு தான் உனக்கு. இப்ப கொசு உற்பத்தியை தடுக்க முடியவில்லை. காரணம், நீ அந்த உணவு சங்கிலிய வெட்டின. தவளையை கொன்ன, அது உணவு போயிரு. எலிய கொன்ன, பாம்பு வந்து. பாம்பு சத்து, கருடன் எல்லாம் அந்த அதுகளுக்கு உணவு இல்லை. ஒன்னு சார்ந்திருக்கு. எலி என்ன செய்யும்? பாம்பு என்ன செய்யும்? இந்த பூச்சி இலை இதை புறம் திங்குது பாரு. நம்ம பூச்சி செடியை வெட்டி திங்குதுல பயிரை, அதை புறம் எலி சாப்பிடும், அந்த பாம்பு சாப்பிடும். நீ அதை கொன்னவன அது பிரச்சனை. இங்க இருக்கிற ஒன்னு சார்ந்து இதான் உணவு சங்கிலி. இதை அறுத்துட்டினா உலக சுழற்சி நின்றும், மிகப்பெரிய அழிவை நாம் எதிர்கொள்ள நேரிடும். அதனால இதெல்லாம் செத்து போச்சே, அதெல்லாம் செத்து போச்சேன்னு நீ சாதாரணமா நீ கடந்து போயிட முடியாது. வாங்க, இப்ப ஒரு புலியின் மரணம் 20,000 மானுடனுக்கான நீரை அது குறைக்குது. 20,000 ஒரு மனிதன் கிடைக்கிற நீர் வந்து பாதிக்கப்படுதுங்கிறான். இப்ப இந்த குழந்தை வந்து பாருங்க, இந்த குழந்தை சாப்பிடும் போது எப்படி 2 சாப்பிட்டு வாயில போட்டு 2 சோற கீழே சிந்தது பாருங்க. அது மாதிரிதான் இதையெல்லாம் தண்ணீரை அவனுக்கு போக மீதியை உருட்டி விடுறான். வர்றான் பாருங்க. அப்படியே வந்து பல கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் உருண்டு திரண்டு பேரருவியா கொட்டுறான். இங்க பாருங்க, அப்படியே பாருங்க. இதுல என்னன்னா, ஒரே நாள்ல அந்த மலை வந்து அங்க மேல இருந்து ஓடி வந்து போயிரும் அது. ஆனால் விடாமத 3-4 மாதங்களுக்கு அதை அப்படியே சேமிச்சு வச்சு கொட்டுறது யாருன்னா, இந்த மரங்கள், இந்த சோலைக்காடுகள், இந்த புல்வெளிகள், இவைதான் அதை சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீண்ட நாள் அந்த அருவி கொட்டுவதற்கு. இதுல ஒருத்த வேலை இல்ல, ஒவ்வொருத்தனும் நமக்காக அங்க இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கான்னு நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இப்ப நீ பாக்குற, இங்க இருந்து பார்க்கும்போது மச்சான்